அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த படத்தை ரெண்டாம் தடவை நான் விரும்பி பார்த்தேன் இன்னைக்கு. காரணம் என்ன, இந்த யங் டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இதில் இம்ப்ரெஸ் ஆனது என்னென்னா, பழமையும் புதுமையும் சேர்ந்து அழகாக ஒரு கலவையை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க யங்ஸ்டர்ஸ் எடுக்கிற மேட்டர்னா, செகண்ட் ஹாஃப் முழுக்க ஃபேமிலி எமோஷன்ஸை பியூட்டிஃபுல்லாக லிங்க் பண்ணியிருக்காரு டைரக்டர். அதாவது ஒரு சொந்த எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம் நிறைய விஷயங்கள் அதில். பட் ஹஸ் டன் இட் வெரி பியூட்டிஃபுல்லி. அண்ட் எண்டில் அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ பிக்சர் ஃபார் ஆல், அப்படி தான் சொல்ல முடியும். இது எக்ஸ்ட்ராடினரி பிக்சராக என்ன அதெல்லாம் சொல்லுறது. இட் இஸ் அ வெரி நீட் பிக்சர். ஆடியன்ஸ் போய் சேர வேண்டிய ஒரு பிக்சர். இப்போ அன்றைக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்த மாதிரி ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டுறது தான் கஷ்டம். கொண்டு வந்து பார்க்க வச்சுட்டா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த மாதிரி சமீபத்தில் நிறைய படங்கள் ஓடி இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்டென்ட்டில். ஸோ வெறும் கண்டென்ட்டை மட்டும் நம்பி பண்ண ஒரு படம். உங்களுடைய ப்ரெஸ்ஸோட ஆதரவு இருந்ததுன்னா மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் நீங்கள் ரீச் பண்ணி விட்டிங்கன்னா போதும். தே வில் டேக் த டிசிஷன் அண்ட் லைக் த பிக்சர். ஐ பர்சனலி லைக் த பிக்சர். அண்ட் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதிகம் டைலாக்ஸ் இல்லாமல் நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயே வேலை செய்ய வச்சுட்டார் டைரக்டர். எனக்கு டைலாக் வராதுன்னு நினச்சாரோன்னு தெரியல அவர். பட் ஐ என்ஜாய் டூயிங் இட் பிகாஸ் ரொம்ப சைலண்ட்டாக ஆக்ட் பண்ணுறது இருக்கிற பவர் யூ ஓன்ட் கெட் இன் டைலாக். என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் வித் திஸ் யங் டீம், ஐ வென்ட் பேக் அபவுட் 50 years. தேங்க்யூ. எங்க வந்துட்டு ஆமாம், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது சார், நான் போகணும்ல. கேட்டிருந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றப்ப அதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. நீ ஃபார் அவரை பற்றி பேசுறதுன்னா பேசலாம். தாவேக்கா தவக்கலை இதெல்லாம் இப்போ பேச வேண்டாம். ஓகே, அன்னைக்கு கேட்டிருந்தாலும் இதான் பதில். இன்னைக்கு கேட்டதால் அன்னைக்கு எனக்கு நாடக ஒத்திகை இருந்ததுனால நான் சீக்கிரம் கிளம்பி போனேன். இன்னைக்கு நாடக ஒத்திகையில் இல்லை. பட் லெட் அஸ் டாக் அபவுட் திஸ் வாட் இட் இஸ். அதுக்கு இன்னொரு அரங்கம் வைங்க, அங்கே வந்து பேசுங்க. அது பண்ணீங்க. கல்யாணம் நடக்கிற இடத்துல டைவோர்ஸை பற்றி பேசலாமா? அந்த மாதிரி தான் அது. தேங்க்யூ. ஹாய், எனக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க. அவர் ஏதாவது இருக்காரு பயில்வான். இந்த படத்துல டிவோர்ஸ் சொல்லிங்க, அப்புறம் பிரேக்கப் பற்றி சொல்லிங்க, மறுபடியும் சேர்றதை பற்றி சொல்லிப்பாங்க. இந்த படத்தை பார்த்த பிறகு யாராவது திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, சேரணுங்கிற எண்ணம் வருதுங்கிறது சொல்லியிருக்காங்களே. இப்போ அதுதானே ஒரு கடைசியில் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த வாய்ப்பு வராது. லைஃப்பில் இது நிறைய இருக்குது சார். சேர்ந்தவங்க எத்தனை பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க. என் ஃபேமிலியிலையும் நடந்திருக்கு, உங்கள் ஃபேமிலியிலையும் நடந்திருக்கும். நாங்கள் உங்களை கேட்க முடியாது, ஏன்னா பத்திரிக்கை உங்ககிட்ட இருக்குது. அதனால் பட் எல்லோரும் ஒன்று சேரணுங்கிறது எண்ணம் தானே. அதுதான் எண்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஈவன் தட் ப்ரொடியூசர் அட் தி அதர் பர்சன் கூட திருந்தணும்னா நீங்கள் எப்படி சொல்றீங்க? சேர்றதுனால திருந்த போகிறதில்ல, மனம் வருந்தி சேர்ந்தால் அது திருத்தம். அது இதில் காமிச்சிருக்காங்கன்றதான் என்னுடைய எண்ணம். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அது நம்ம கையில் இல்லை சார். அது அவங்கவுங்க மன கட்டுப்பாடை பொறுத்து இருக்கு. எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, ஏன்னா நான் பெரியவே இல்லை. அதனால என்கிட்ட கேட்காதீங்க அதை பற்றி. எப்படி புரியல? ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த மாதிரி பழைய பாரம்பரிய விஷயத்தை பேசிக்கிட்டு புதிய சிந்தனைகளை கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். புதிய பிரிஞ்சாதான் நல்ல சிந்தனை கிடைக்கல புதுசா. நீங்க உங்க பொண்ணை சேர்த்துக்கிட்டீங்க இல்லையா? அதே சமயத்துல அவனுடைய காதலை வெறுக்கிறதுக்கான காரணம் இந்த காதலியா? இந்த படத்துல இல்லை, அவன் அவளை சரியா ட்ரீட் பண்ணலங்கிறது. சில பேர் இன்னும் ட்ரெடிஷ்னலா இன்னைக்கும் இருக்காங்க சார் ஊர்ல. அப்பா பேச்ச விரும்பி போகாத பொண்ணு ஒத்துக்காத இருக்கு. அண்ட் அவ போன இடத்துல அவ சந்தோஷமா இல்லையா? அவன் அங்க சந்தோஷமா இருந்தா ஒன்றும் சொல்லியிருக்க போறது இல்லை. என் பேச்சை மீறி நீ போன, அங்க உனக்கு கிடைச்சது கொடுமைதான் வறுமைதான் அப்படின்னும் போது திரும்பி மரியாதையை நான் சொல்றதை கேளு. அது ஒரு ஃபிக்ஸேஷன் அட் தட் ஏஜ். அந்த ஏஜ்ல உள்ளவங்க வருதுதான் அவங்க. இதன மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஏன்னா ஃபேமிலியில ஒருத்தர் அது என்ன ஆயிடும்னா ஒரு பயம் வந்துடும். தன் பொண்ணுக்கானது தன்னுடைய பேரனுக்கு ஆகக்கூடாதுன்னு. அதுதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல, நான் சொல்றது ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்துக்கிட்டு அந்த குடும்பத்தை எல்லாரும் சிரிக்க விடாம பண்றது இயல்பானதான் இருக்கு, நிறைய இருக்கு. அதை மாத்துறது தான் கதை. அதை மாத்திருக்காங்க. அது அவனும் ஜாலியா முதல்ல சிரிச்சிருந்தான்னா கதையில ஓட்டமே இருந்திருக்காங்க. என்ன காரணம்னா அந்த பழைய பாரம்பரிய அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார், இன்னைக்கும் இருக்காங்க. அதனாலதான் பல ஃபேமிலி அமைதி இல்லாம இருக்கு. அமைதி இல்லாம இல்லை, அவங்க புரிஞ்சுக்கல.
சில சமயம் அவங்க பண்ணது நல்லதாகவும் நடந்திருக்கு. இப்போ அந்த இந்த கதையில நல்லதுக்காக அவங்க திரும்பி வந்து இந்த கதையில அவர் புரிதல் இல்லை. இந்த பெரியவர் வந்து நான் ரொம்ப பிரமாதமானவர்லாம் சொல்ல, ஒரு அடம் பிடிக்கிற கேரக்டரை தான் காமிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டருமே ஒயிட் அண்ட் பிளாக்கா இருக்க முடியாது, சிலது கிரேயா இருக்கணும்ல. என்னோட கேரக்டர் இதுல கிரே தான். தன் பொண்ணுக்கு நடந்தது அடுத்த ஜெனரேஷனுக்கும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது அசட்டுத்தனமான ஒரு பயம் தான். கரெக்ட் தான். இந்த காலகட்டத்துல டைவர்ஷன் போயிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. இந்த படம் பார்த்தா திருப்பி வாய்ப்பு உண்டா? படம் பார்த்து தெரிஞ்சு என்னைக்காவது நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்காங்களா இல்லை இந்தியாவில் தெரிஞ்சிருக்காங்களா? இல்லைண்ணா, லஞ்சமே கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல் எத்தனை படம் வந்திருக்கு? லஞ்சம் வாங்காமையா இருக்காங்க சொல்லுங்க. இது வந்து அவங்க சொல்றாங்க, தெரிந்தாததும் பார்க்குறவங்க எடுத்துக்கிற விதத்தில் அவ்வளோதான். டெஃபினட்டா புரிஞ்சல், கிவ் அண்ட் டேக்குன்னு வேணும். ஏன்னா அதுவும் இன்னைக்கு ஜென்ரேஷனில் வந்து பிரியறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்து பிகாஸ் டாலரன்ஸ் இல்லை. எங்கள் காலத்துலலாம் தப்பே பண்ணாலும் எங்களுக்குள்ள வந்து கிவ் அண்ட் டேக்குன்னு ஒரு டாலரன்ஸ் இருக்கும். அந்த டாலரன்ஸ் இப்போ குறைஞ்சி போச்சு. அது இருக்கணுங்கிறத ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நான் அப்படிலாம் கூட எல்லா இடத்துலையும் பிரிகிறாங்க, சேர்ற இடத்துல எல்லாம் பிரியாது. என்ன சினிமா மட்டும் என்ன கோக்கு? இந்த கெட்டவங்க எல்லாம் சினிமாவில் தான் இருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியல் இல்லையா, இண்டஸ்ட்ரியில் இல்லையா? இண்டஸ்ட்ரியில் 2-3 பொண்டாட்டிக்காரன் இல்லையா, பிரிஞ்சது இல்லையா, சண்டை போட்டது இல்லையா? எல்லா மனிதன்னு இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு சேர்வுன்னு இருந்தால் அது பிரிவு இருக்கத்தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம டாலரேட் பண்ணி ஃபேமிலிக்காக விட்டு கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். அதுதான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு டிவோர்ஸுக்கு காரணம் அது என்ன? டாலரன்ஸ் இல்லை. ஒருத்தருக்கு ஓகே அதெல்லாம் தெரியாது சார். நான் அப்படி பண்ணதே இல்லை சார். என்ன நீங்க கதையை பத்தி கேட்டீங்கன்னா இந்த கதையை பத்தி சொல்லுங்க. நீங்க வேற ஏதோ கதையை பத்தி கேட்டீங்கன்னா அது தனியா கேட்போம். ஓகே, தேங்க்யூ. ஹாய், என் பேர் அஸ்வின். இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச மியூசிக் வச்சு நான் படத்தை முடிஞ்சளவுக்கு இது பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். டெக்னிக்கலாகவும் சரி, மியூசிக்காகவும் சரி, படமாகவும் சரி, எல்லாமே ஒரு புது டீம், பெரிய ட்ரீம். அண்ட் இதை போய் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சேர்த்து வைக்கிறது வந்து உங்களோட ஒரு டியூட்டின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூஸ் சொன்னாலே எனக்கு போதும். அண்ட் March 27 மூவி தியேட்டரில் வருது. எல்லாரும் நீங்கள் குடும்பத்தோடு பார்க்கணும். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் எஸ்.ஏ. நாகார்ஜுன். இந்த படத்தோட ஃபிலிம் எடிட்டர் நான் தான். ஆக்சுவலி அசோக் நான் லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் நாங்கள் ரொம்ப பேக்டாக 2 hours 10 minutesக்குள்ளே என்ன படம் சொல்ல முடியுமோ ஒரு பேக்டாக சொல்லியிருக்கோம். அண்ட் பேக் போன அந்த டீம்மேட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா மியூசிக், கேமராமேன்ஸை எல்லாருமே ரொம்ப நல்லா ஒரு விஷயம் கூட்டு முயற்சியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். டெலிவரி சூப்பராக கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். தேட்டரில் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் பீப்புள்ஸ் கமிங். தேங்க்ஸ். ஹாய், என்னோட பேர் ஸ்னேயா சக்தி. ஸோ நீ ஃபார் எவர் படத்தில் வந்து ஒரு நல்ல ப்ராமினெண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். நீ ஃபார் எவர் படம் வந்து ரொம்ப ஒரு அழகான படம், ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. இதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஆக்டர்ஸ், டிரெக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே இங்கே ஃப்ரெஷ். ஸோ தமிழ் சினிமா எப்போவுமே ரொம்ப வெல்கமிங்காக இருக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்பி தான் இந்த ஸ்டெப் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்தை March 27 தியேட்டரில் பாருங்கள். அண்ட் உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூஸ் எங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக உங்கள் ரிவ்யூ சொல்லிட்டு ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் பிரத்தோன்னு கூப்பிடுவாங்க. ஸோ வந்திருக்க எல்லா ப்ரெஸ், மீடியா, சார், நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் நீ ஃபார் எவர் இந்த படம் ஒரு ஜென்சி ஜெனரேஷனுக்கும் சரி, 90ஸ்க்கும் சரி, அப்பா அம்மா எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். நாங்கள் எல்லாருமே ஒரு புதுசாக இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அண்ட் புது டீம் அண்ட் புது சினிமாக்கே புதுசாக வந்திருக்கோம். ஸோ உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். டைரக்டருக்கும் புதுசு. ஸோ கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூஸ் போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அண்ட் நிறைய படங்கள் இதே மாதிரி நாங்கள் பண்ணணும் உங்கள் பிளெஸிங்ஸோட. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, என் பேர் அர்ச்சனா ரவி. 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஒரு லீட் ரோலாக ஒரு படம் பண்ணுறேன். நீ ஃபார் எவர் படம் வந்து எல்லா ஜெனரேஷன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. எல்லார்கிட்டும் கண்டிப்பாக இது தியேட்டரில் வரணும். அது மட்டும் இல்லாமல் எந்த பெரிய ப்ரமோஷன்ஸ் இல்லாமல், பெரிய பேக்கப் இல்லாமல் ஒரு புது டீம் தான். ஸோ ஒரு புது டீம் இந்த படம் பிக் இம்பேக்டாக தமிழ்நாட்டில் எத்தனம்னா மீடியா சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ எல்லாரும் சப்போர்ட். ஐ ரியலி ஹோப் எவ்ரி ஒன் வில் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.
ஹாய், என் பேர் சுதர்ஷன் கோவிந்த். ஸோ இந்த படத்தில் அஜய்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் லீடா. இந்த படத்தில் அஜய்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் லீடா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி லீடா பண்ணியிருக்கிறது. ஸோ ஒரு நல்ல படம் எங்களால் எடுக்க தான் முடியும், அது கொண்டு போய் சேர்க்கறது எங்கள் கையில் இல்லை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. தேங்க்ஸ். வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தேன், பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேனாவால் தான் நிறைய விஷயத்த மாற்ற முடியும்னு நான் நம்புகிறேன். அதை இன்றைக்கும் ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி நீங்கள் படம் பார்க்கல, இன்றைக்கி நீங்கள் படம் பார்த்துட்டீங்க. ஸோ உங்கள் மனசுக்கு என்ன உண்மையாக தோணுதோ நீங்கள் அதை எழுதுங்க. ஆனால் கண்டிப்பாக எழுதுங்க. இந்த படம் மக்கள்கிட்ட போய் கண்டிப்பாக சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ப்ரொமோஷனுங்கிறதே வந்து இப்போது வேறு மாதிரி ஆகி, கண்டிப்பாக எவ்வளோ அதிகமாக காசு ப்ரொமோஷனில் போடுறாங்களோ அவ்வளோக்கு அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் காட்டலாம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனால் அதையும் தாண்டி நல்ல படம் ஜெயிக்குங்கிறது நீங்கள் கொடுக்குற நம்பிக்கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களால் மட்டும்தான் முடியும். அண்ட் இந்த இடத்துல இப்போது இங்கே எல்லாருமே இருக்கோம். நான் இந்த இடத்துல ஒரு 2 தேங்க் பண்ணிக்கணும். அது யாருக்குன்னா, என்னோட ப்ரொடியூசருக்கும் என்னோட ஹீரோக்கும். ஒரு பாயிண்டில் அவரோட லாஸ்ட் ஃபிலிம் ஒரு மாதிரி சரியாக போகலை. அந்த டைமில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ அவர், நான், ஹீரோ 3 பேர் தான் இது எப்படியாவது நம்ம கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டு பகல்னு பார்க்காம, எதுவுமே இல்லை அப்போ எங்ககிட்ட. டீ செலவு கூட எதுவும் இருக்காது. பட் ஆனால் இதை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க். தூங்க மாட்டோம், நிறையா டிப்ரெஷன் நைட்ஸ் இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் இங்கே நிற்கிறோன்னா அதுக்கு மெயின் ரீசன் இவங்க 2 பேர் தான். இவங்க இல்லைன்னா இது எப்படி நடந்திருக்குன்னு தெரியல. ஸோ எல்லா இடத்துலையும் நான் மற்ற எல்லாத்த பற்றி பேசியிருக்கேன். பட் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நான் இவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். சொல்லுங்க. ஆமாம், புடவை கட்டி வச்சாங்களா? அதான் அவங்க வச்ச கடைசி தம். ஆமாம் ஆமாம், இல்லை நான் சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டணும். ஹீரோ வந்து காசு உங்களுக்கு கொடுத்துதான் தான் ஹீரோ அவ்வளவு நல்லவரா காட்டியிருக்கீங்களா? புரியல. படத்துல ஃபுல்லா ரொம்ப நல்லவரா காட்டியிருக்கீங்க. இல்ல நல்லவர் எப்படின்னா, நம்ம ஒருத்தங்களை கலாய்க்கும் போது அவன் அமைதியா இருக்கான்ல, அவன் நல்லவன். அந்த மாதிரிதான் காட்டியிருக்கோம் நம்ம. ஆக்சுவலா இந்த கதையில வர ஹீரோவே இவர் தான். அப்ப அவரை பத்தி எப்படி தப்பா காட்டுவாரு? இல்ல சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் இவர் திட்டணுங்கிறதா ஒரு இது. அதை எடிட்ல பார்க்கும்போது இவரே ப்ரோ ஏன் ப்ரோ இவ்வளவு திட்டுறாங்க, இல்ல ப்ரோ நல்லா இருக்கும் பண்ணுங்க. வசதியா இருக்கிற மாதிரி தெரியுது. வசதியா இருக்காரு சார். ஆமா, கையில மோதிரம்லாம் இருக்குது. நாங்க போறோம், ஏன்னா சூதாட்டம் எனக்கு தெரியும். எஸ் சார். அதே மாதிரி குறுக்கு வழியில சூதாட்டின்னு டைலாக் வச்சிருக்கு. ஆமா சார், சூதாட்டமே குறுக்கு வழி தான் சார். அதுலயும் நிறைய குறுக்கு வழி இருக்கு சார். சூதாடுறவங்க கூட நம்ம உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம் சார். அதனால கிடைச்சிருச்சா சார்? தெரியல சார். நைட் எல்லாம் சார் ஓஜி மகேந்திரன் சார் கொங்கு பாஸ் பேசவே இல்லையா கடைசி? எங்க பாஸ் பேசுறாரு? கொங்கு பாஸ், கோயம்புத்தூர் பாஸ். பேசியிருக்காரா? இல்ல, அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை கொண்டு வர ட்ரை பண்ணோம். அது ஆனா ரொம்பவும் கொங்கா இருந்துடக்கூடாது, எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான். உடைந்த உள்ளங்களுக்கு. எஸ் சார். உடைந்த உள்ளம் திருப்பி வேற எங்கேயும் ஜாயின் ஆகாம இருக்கணும்ல, அவர் கேட்ட கேள்விதான் சார். இன்னைக்கு காலம் அந்த மாதிரி இருக்குல்ல சார். உடையிறது சேர்றதுங்கிறது வந்து உண்மையான காதல்ல வந்து உணர்ந்தாங்கன்னா சேரவும் செய்யலாம், பிரியவும் செய்யலாம் சார். சார் இல்ல, லோ குவாலிட்டி அணிறது போய் 2 ஸ்டெப்ஸ் போடு அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அனுப்பிச்சுடுவாரு. மற்றபடி நம்ம எதுவும் அது இல்ல. ஆமா சார், ஆமா ஆமா. அது எப்படி வந்து நாங்க எடுத்துக்கிறோம்? ஏன்னா வந்து பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து கவுண்ட் கொடுக்குறாங்க, அது கரெக்டான கவுண்டா இருக்கும். ஆனா நீங்க வந்து சொல்ற விஷயம் தப்பா இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் கவுண்ட் நம்பர் சார் இல்ல. இப்போ நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது, அந்த படத்தோட டிராவலை நம்ம பார்க்கும்போது, அந்த படத்துக்கு எவ்வளவு மக்கள் போறாங்க நம்ம கண் கூட பாக்குறோம்ல. தியேட்டருக்கு வெளியில வண்டி இருக்கிறத வச்சே நம்மளால ஒரு மாதிரி கணிக்க முடியும். ஆனா அது இன்ஸ்டாகிராம்ல வரும்போது அது வேறையா வருது. அதை பேஸ் பண்ணி சொல்றேன், எல்லா படங்களும் கிடையாது. இல்ல சார், இன்ஃப்ளூயன்சர் சொல்றது தப்புன்னு சொல்ல. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நம்ம என்னதான் பண்ணாலும் படத்துக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். ஆனா அந்த நம்பர்ஸ் கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது அது படத்துல தான் இருக்கு. நம்ம மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்துறோங்கிறதுல தான் இருக்கு.
ப்ரொடியூசர் நல்ல ப்ரொடியூசர் படம் சொன்னார், போன படம் வந்து எனக்கு சரியா போகல. ஆமாம் இந்த படம் எப்படி சேஃப் ஷோனா நீங்க எப்படி கொடுத்துருக்கீங்க, நெட்ஃபிளிக்ஸ் தான் விட்டுருக்கீங்க. சார் ப்ரொடியூசர் எப்படி வேற அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவாரா? ப்ரொடியூசர் சார் ஹாப்பி தானே சார்? ஹாப்பி சார் இருக்கு படம் கண்டிப்பா நல்லா வந்துருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து போன படம் அளவுக்கு இருக்காது. அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்களா, எப்படி இருக்கு? கண்டிப்பா இந்த படம் போன படம் அளவுக்கு இருக்காது. கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள் பண்றதுக்கான முயற்சிகள் நடக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கான கதைகளும் கேட்டுட்டு இருக்கோம். இந்த படம் முடிஞ்சிட்டு எல்லாம் பிஸ்னஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மற்ற லாங்குவேஜ் பிஸ்னஸ்ல முடிக்க வேண்டியிருக்கு. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த படத்துக்கான கண்டிப்பா நடக்கும் சார். கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ.